மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்க, யார்கிட்டயாவது கொட்டி தீத்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, சுத்த போய். யார்கிட்டயுமே ஷேர் பண்ணவே முடியாது எந்த பிரச்சனையுமே. அப்படி மீறி ஷேர் பண்ணிட்டோம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நம்ம பிரச்சனையை வச்சு எந்த அளவுக்கு குளிர் காய முடியுமோ அந்த அளவுக்கு குளிர் காஞ்சிருவாங்க. நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். ஆனால் நாமெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டோம். நம்ம யாராவது ஒரு பிரச்சனையை நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம பிரச்சனை மாதிரி நினைச்சு சரி செய்ய பார்ப்போம். ஆனா நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிட்டோம் அவ்வளோதான், நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. அவ்வளோதான், ஏண்டா சொன்னோம், எதுக்குடா சொன்னோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். அதனாலதான் பல பேர் யார்கிட்டயும் சொல்ல முடியாம தற்கொலை அப்படிங்கிற முயற்சிக்கு போயிடுறாங்க. யாராலையும் நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் தர முடியாது. நம்ம பிரச்சனையோட சொல்யூஷன் நம்ம கையில தான் இருக்கு. யாரும் நம்மள தேத்தருக்கு வேண்டாம், நாமளே போதும் நம்மள தேத்தருக்கு. என்னைக்குமே மத்தவங்க கிட்ட சொன்னா ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம பிரச்சனையை சரி செய்யற சக்தி நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுல மூணாவதா ஒரு மனுஷங்க கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. என்னைக்குமே தன்னை தானே தேற்றிக் கொள்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த தவறான எண்ணங்களும் தோணவே தோணாது. நமக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. மனசுல வச்சுக்காதீங்க, ஷேர் பண்ணுங்க, கொட்டி தீத்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம பிரச்சனை அவங்களுக்கு தெரியணும், அதுக்காக மட்டும்தானே தவிர வேற எதுக்காகவுமே கிடையாது.